கொளுத்தும் வெயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக கருகும் வெற்றிலை கொடிகளை காப்பாற்ற விவசாயிகள் போராடி வருகின்றனர். விலை கொடுத்து வாங்கி தண்ணீரை ஊற்றும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதால் பெரிய அளவில் இழப்பையும் சந்தித்துள்ளனர். தமிழகத்தில் தூத்துக்குடி, நாமக்கல், சேலம், கரூர், திருச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் வெற்றிலை அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. இதில் தருமபுரி மாவட்டம் முன்னிலை வகிக்கிறது. தருமபுரி பகுதிகளில் 3000 ஏக்கருக்கு மேல் வெற்றிலை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. வெள்ளை, கருப்பு ரக வெற்றிலைகள் இங்கு சாகுபடி செய்யப்படுவது வழக்கம். தருமபுரியில் அறுவடை செய்யப்படும் வெற்றிலை சேலம், ஈரோடு, கோவை, பவானி உள்ளிட்ட இடங்களுக்கு வாரத்தில் 4 நாட்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு வரத்து குறைந்ததால் ஒரு மூட்டை வெற்றிலை 25,000 ரூபாய் வரை விற்பனையானது. ஆனால் தற்போது சுட்டெரிக்கும் கோடை வெயிலால் கிணறு, வாய்க்கால் உள்ளிட்ட நீர்நிலைகள் தண்ணீர் இன்றி வறண்டு காட்சியளிக்கின்றன. இதனால் சாகுபடி செய்த வெற்றிலை கொடிகளை காப்பாற்ற விவசாயிகள் விலைக்கு தண்ணீர் வாங்கி ஊற்றும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இப்போ தை மாச்சி முன்ன நல்லா அறுவடை நல்லா ஆச்சு, வியாபாரம் இருந்துச்சு. நல்லா வேலை தான் 10,000 15,000 விற்கும் மூட்டை. இப்போலாம் கொஞ்சம் அதால் தோட்டத்தை கூலிக்காரன் 10 பேர் பிழைக்குவாங்க, வண்டிக்காரன்லேருந்து கம்சன்காரன்லேருந்து நல்ல ஒரு வாழ்வாதாரம் நல்லா இருந்துச்சு. இப்போலாம் எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டம். தண்ணி இல்லை, தோட்டமெல்லாம் மாதிரி தீஞ்சு போச்சு, ஒன்றும் பண்ண முடியல. தண்ணி வாங்கி ஊற்றுது, விலை கொடுத்து தான் வாங்கி ஊற்றுது தோட்டத்துக்கு. ஆனால் பல இடங்களில் விலை கொடுத்து தண்ணீர் வாங்க முடியாத நிலையில் விவசாயிகள் உள்ளதால் வெற்றிலை கொடி கால்கள் முற்றிலுமாக காய்ந்து கொடிகள் அனைத்தும் கருகி போய் உள்ளன. பாலிமுதலில் அப்படியே எடுத்துக்கினாங்கள ரெட்டிப்பிட்டி, கோமை, இந்தோட்ட வெள்ளாவில் இப்படி போனால் தாழ்நாத்தம், பொம்படி, பெண்ணாகரம் இந்த லைனில் பூரா தோட்டம் தான். ஏதோ ஆளுக்கு 20 சென்ட் 30 சென்ட் போட்டு அதில் ஒரு 10 ஆளுக்கு கூலி கொடுத்துக்குவோம். நாங்களும் குடும்ப செலவு பார்த்துன்னு வந்தோங்க. இப்போ மழை இல்லாத காரணத்தினால எல்லாம் அப்படி தீஞ்சிருச்சு. மக்களுக்கும் கஷ்டம், கூலி வேலை செய்கிறவங்களுக்கும் கஷ்டம், தோட்டம் நாங்கள் பண்ணி விவசாயிக்காரருக்கும் கஷ்டம்தான். வெற்றிலை கொடிகள் காய்ந்து வரும் அதே நேரத்தில் கோடை மழை கை கொடுத்தால் பாதி கொடிகளாவது துளிர்விடும் என்ற நம்பிக்கையில் விவசாயிகள் காத்திருக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விவேகானந்தன்.